السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه عليم بذات الصدور. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றையும் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். உண்மையில் அதுதான் அன்பானவர்களே. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறிவதை விட படைத்த இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அறிவதில்லை அதை. அதாவது ஒரு மனுஷன் எந்த நிலைமையில் இருக்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா, அல்லது எல்லா வகையிலும் நல்லெண்ணம் படைத்தவராக நம்முடன் பழகின்றாரா என்பது நமக்கு தெரியாது. வெளிரங்கத்தில் நம்மிடத்தில் நல்ல முறையில் பழகிவிட்டு உள்ரங்கத்தில் சில சமயங்களில் தீய முறையில் இருக்கலாம். ஆனால் அந்த உள்ளத்தை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்ற பொழுது உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அன்பானவர்களே. உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை, அதாவது ஜுஹைனாவிலிருந்து, ஜுஹைனா என்ற இடத்திலிருந்து ஹொராக்கா என்ற இடத்திற்கு எங்களை என்ன செஞ்சாங்க, ஒரு போருக்காக வேண்டி எங்களை அனுப்பி வச்சாங்க. அப்படி அனுப்பி வைத்த பொழுது நாங்கள் என்ன செஞ்சோம், விடியற் காலை அதிகாலையில் நாங்கள் போய் என்ன செஞ்சோம், அந்த இடத்திற்கு போய் சேர்ந்து மக்கள் நீர் அருந்தக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் என்ன செஞ்சோம், போயிட்டோம். அப்படி போகின்ற பொழுது அங்கே சில போர் ஏற்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே அவர்களை தாக்கிய பொழுது நானும் அன்சாரி சஹாபிகளில் ஒருவரும் நாங்கள் என்ன செஞ்சோம், இருவருமாக ஒரு மனிதரை துரத்திட்டு போனோம். அப்படி துரத்திட்டு போகிறப்ப அவர் என்ன செய்கிறாரு, ஓட முடியாமல் நின்று கொண்டு என்ன செய்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற தூய கலிமாவை மொழிந்து விடுகின்றார். அப்படி மொழிந்தவுடனும் கூட நான் என்ன செஞ்சிட்டேன், அவரை கொன்று விட்டேன். அவரை நான் என்ன செஞ்சிட்டேன், கொன்று விட்டேன். இப்படி கொன்றுவிட்ட அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல என்ன செஞ்சாங்க, இவ்வாறு கேட்டாங்க. அதாவது அவர் தூய கலிமாவை மொழிந்த பின்பும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இவ்வாறு அவரை கொலை செய்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அவர் எங்களுடைய தாக்குதலுக்கு பயந்து என்ன செய்கிறாரு, இவ்வாறு கலிமாவை சொன்னார். அவர் மனதார கலிமாவை சொல்லவில்லை, தன்னுடைய உயிருக்கு பயந்து தான் அவ்வாறு கலிமாவை சொன்னார். அதனால தான் அவரை நான் என்ன செஞ்சிட்டேன், கொன்று விட்டேன் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி, அவருடைய கல்பை நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா, அவருடைய கல்பை நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா, அவருடைய கல்பில் ஈமான் இருக்குது இல்லை, அவர் மனதாரத்தான் லா இலாஹ இல்லல்லாங்கிற கலிமாவை சொன்னார் அல்லது சொல்லலை அப்படிங்கிறத, அவருடைய கல்பை நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா, அவருடைய கல்பில் ஈமான் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்துல கேட்டாங்க. நான் திரும்பவும் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அவர் உயிருக்கு பயந்து தான் இவ்வாறு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை என்னிடத்தை என்ன செஞ்சாங்க, இவ்வாறு கேட்டாங்க. அவர் கலிமாவை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் கொண்டுட்டீங்களா? அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு வேதனையான காரியமாக இருந்துச்சு. அதாவது இவரை கொண்டு அந்த தினத்தில் நான் தீனுல் இஸ்லாத்திற்கு வராமல் இருந்திருக்கணுமே, அதுக்கு பிறகு நான் வந்திருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருந்தது என்பதை உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வாறு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த மனிதரையும் எந்த நிலையிலும் அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அறியாத வண்ணமாக அவரை தாக்கிவிடவோ அல்லது ஏதாவது சுடுசொல் சொல்லிவிடவோ கூடாது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாகவும், அது மட்டுமல்லாது உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ் ஒருவன் தான், நாம் அறிய முடியாது. அதனால் எந்த ஒரு மனிதருடைய விஷயத்திலும் நாம் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பதையும் இந்த வரலாற்று குறிப்பு, இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய தூய எண்ணத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக பிற மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடம் நாம் ஒப்படைத்து நம்முடைய விஷயத்தில் நாம் ரொம்ப ஈமானோடும் பேணிக்கையோடும் குற்றமற்ற மனிதர்களாக இவ்வுலகில் வாழ்ந்து நாளை மறுமையில் தூய மனிதராக இறைவனுடைய அந்த உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி நாளை மறுமையில் சாலிஹான நல்லடியார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி